ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதரிப்பதற்காகத்தான் பார்க்கடலிலேயே வந்து சயனித்தாராம். வைகுந்தம் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நேரடியாக வந்து மதுரையில் குதித்துவிட முடியாது. அதனால் வைகுந்தத்திலிருந்து புறப்பட்டு முதலில் பார்க்கடலில் வந்து பகவான் சயனித்து கொண்டாராம், பாம்பு படுக்கையின் மேலே. அதற்கு பிறகு சரியான காலம் வந்த பிறகு தன்னுடைய பாம்பு படுக்கையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய பாம்பு படுக்கையை விட்டு எழுந்திருந்து அந்த ஆதிசேஷனையும் அழைத்து கொண்டு ஆகதோ மதுராம் புரீம், மதுரை வடமதுரை என்று சொல்லப்படுகிற அழகான திவ்யதேசம், அந்த ஊரிலே வந்து பகவான் அவதரித்தார் என்று புராணம் தெரிவிக்கிறது. 108 திவ்யதேசங்களுக்குள்ளே வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்று வடமதுரை என்று சொல்லப்படுகிற மதுரா. ஏன் வடமதுரைன்னு சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய தமிழகத்தில் தென் மதுரை இருக்கிறது, அதனால் நமக்கும் மதுரை இருக்கு, அதையும் மதுரைன்னு சொன்னால் குழம்பி விடுமே. அதனால் ஆழ்வார்களே வடமதுரை பிறந்தான் என்று பல இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். அப்பேற்பட்ட பெருமை, கண்ணனே அவதரித்த பெருமையை உடையது ஸ்ரீ மதுரா என்கிற அழகான ஊர். அந்த திவ்யதேசத்தின் பெருமைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மதுரையினுடைய பெருமை தெரிய வேண்டுமென்றால் இங்கு ஓடக்கூடிய யமுனா நதியை விட்டுவிட்டு பார்க்க முடியாது. இந்த ஊருக்கே யமுனா நதியால் தான் பெருமை. யமுனை என்பவள் சூரிய பகவானுடைய மகள். சூரியனுக்கு 3 குழந்தைகள் பிறந்தார்களாம். முதல் குழந்தை தான் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ராத்த தேவர் என்கிற வைவஸ்வத மனு. அடுத்த குழந்தைதான் யமதர்மராஜன். 3வது குழந்தை யமி, யமுனா என்று பிறந்தாளாம். அவள்தான் நதி வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். அவள் இந்த மதுரைப்பதி. மதுரைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, விரஜபூமி என்றுதான் இந்த மொத்த நிலப்பகுதியும் தெரிவிக்கிறார்கள். 86 குரோஷங்கள், 84 குரோஷ் என்று தெரிவிப்பார்கள். 84 குரோஷங்கள் பரப்பளவு உடைய ஒரு பெரிய இடம். விரஜம், விரஜத்தின்னு சொன்னால் நடப்பதுன்னு அர்த்தம். கண்ணன் தன்னுடைய திருவடிபட இத்தனை பெரிய பூமியும் சுத்தி சுத்தி வந்திருக்கிறார். அதனால் இதற்கு விரஜபூமின்னு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த விரஜபூமி வழியாகத்தான் யமுனை ஓடி செல்லுகிறாள். அப்படியே வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து தெற்கே ஓடி வருபவள் இந்த இடத்துல மட்டும் வடக்கேர்ந்து தெற்கு போக்கி ஓடிவிட்டு திரும்பவும் கிழக்கு நோக்கி செல்லுகிறாள். அந்த நதியினுடைய, யமுனா நதியினுடைய மேற்கு கரையிலேதான் மதுரா என்கிற இந்த ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஊரில்தான் பகவான் கண்ணன் ஆவணி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தார். புராணத்தில் நீங்கள் அனைவரும் கதையை கேட்டிருப்பீர்கள். தேவகிக்கும் வசுதேவருக்கும் அழகான நாள் அஷ்டமி திதி, இருட்டான ராத்திரி பொழுதிலே ஒரு சிறைச்சாலையிலே வந்து பகவான் அவதரித்தார். யாருக்கும் நல்ல செய்தி சொல்லுவதற்கு கூட வழி கிடையாது. யாருக்காவது கண்ணன் பிறந்தான் என்று தெரிந்தால் உடனே கம்சன் ஓடி வந்து குழந்தையை கொன்று விடுவானோ என்று பயம். அதனால யாரிடத்திலுமே தேவகியும் வசுதேவரும் சொல்லவில்லை. சிறைச்சாலையில் அவர்கள் மட்டும் கண்டார்கள். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத. அழகான தாமரை கண்களோடு பீதாம்பரத்தோடு 4 கைகளோடு பெரிய வடிவத்தில் பகவான் வந்து பிறந்தாராம். அதற்கு பிறகு சின்ன குழந்தையாக உலக குழந்தையைப் போல் உருவத்தை மாற்றிக்கொண்டார். அது எல்லாம் நடந்தது இதே யமுனையினுடைய கரையில்தான். யமுனை நதி கரையில்தான் கம்சனுடைய அரண்மனை அந்த காலத்தில் இருந்ததாம். அந்த அரண்மனைக்குள்ளதானே சிறைச்சாலை, சிறைச்சாலைக்குள்ளதானே கண்ணன் பிறந்தது. அப்ப யமுனை கரையிலேதான் கண்ணன் வந்து பிறந்ததே. பல நாட்கள் யமுனையிலேதான் குளித்திருப்பார். அவருடைய தண்ணீரை கொப்பளித்திருப்பார். யமுனையில் ராசக்கிரீடை செய்திருக்கிறார். அப்படி கண்ணனோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறபடியால் தான் இந்த நதிக்கு பெருமை. சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, காளிந்தி காந்திகாரி கலையது வபுஷா காளிமா கைட்டபாரேஹே என்று தெரிவிக்கிறார். கண்ணனுடைய திருமேனி ரொம்ப கருப்பா இருக்கான். எப்படி இவ்வளவு கருப்பாச்சுன்னால், இந்த யமுனா நதிக்கு காளிந்தின்னு ஒரு பெயர் உண்டு. யமுனையை பார்த்தாலே கருப்பாத்தான் இருப்பாள். சில தண்ணீர் எல்லாம் ரொம்ப வெளுப்பா, கங்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெண்மையா தூய்மையானதா ஓடும். காவேரியும் ரொம்ப தூய்மையானவளாகத்தான் ஓடுகிறாள். சரையு நதியை பார்த்தோம்னா சிவப்பு வண்ணத்தில் ஓடி வரும். இந்த யமுனைக்கு காளிந்தி கருப்பு வண்ணத்தில் இருக்கிறாள்னு பெயர் உண்டு. அப்போ யமுனையில் குளிச்சு அந்த கருப்பு நிறமெல்லாம் கண்ணனுடைய உடம்பில் ஒட்டி கொண்டதாம். அதனால கண்ணனே கருப்பாக ஆகிவிட்டார் என்று தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படி உயர்ந்தது. கண்ணன் குளித்து விளையாடி கொப்பளித்து ஆனந்தமாக இருந்த ஒரு தீர்த்தம் யமுனா நதி என்கிற தீர்த்தம்.
தூய பெருநீர் யமுனை. ஆண்டாள் கொண்டாடுகிறாள், ரொம்ப தூய்மையான தண்ணீர். வசுதேவர் கண்ணனை தலையில் தூக்கி கொண்டு இந்த மதுரையிலிருந்து கோகுலம் போகணும்னு ஆசைப்பட்ட போது தடையாக இல்லாமல் அப்படியே யமுனை வற்றடித்து கொடுத்ததாம். ஜானுமாத்ரோதகோ யயவ், முழந்தாள் அளவு தலைக்கு மேல வெள்ளப்பெருக்கு ஓடிக்கொண்டிருந்தது. வசுதேவர் தாண்ட வேண்டும், கண்ணனுக்கு நாமும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தாலே தன்னுடைய வெள்ளப்போக்கை குறைத்து கொண்டு வசுதேவர் தாண்டுவதற்கு வழி பண்ணி கொடுத்ததாம் யமுனை. அதனால் ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை. தூய்மைன்னு சொன்னாலே கைங்கரியத்தில் எண்ணம் இருந்தால் தான் ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் தூய்மை. அதனால யமுனை நதி கைங்கரியத்தில் ஆசை உடையது, தூயமையானது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அந்த யமுனா நதியை கண்டிப்பாக தரிசித்துக் கொள்ள வேண்டும். அதன் கரையில் பல உயர்ந்த இடங்கள். விஸ்ராம் காட், வராக பெருமான் ஓய்வெடுத்து கொண்ட இடம். ராம் காட், பலராமர் ஒரு இடத்துல தன்னுடைய கலப்பையை போட்டு யமுனா நதியை இழுத்தாராம், அதனுடைய பாதையே மாற்றி விட்டாராம், அது ராம் காட்னு சொல்லப்படுகிறது. சீர்காட், கண்ணன் கோபிகைகளுடைய வஸ்திரங்களை எல்லாம் களவு கண்டாரே, அதற்கு சீர்காட், சீர்ஹரன் நடந்த இடம் சீர்காட்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலே சம்யமன தீர்த்தம்னு ஒரு இடம், அக்ரூர் காட்டுன்னு ஒரு இடம். அக்ரூர் காட்டு தான் அக்ரூரர் குளிப்பதற்காக தண்ணீரில் மூழ்கிய போது கண்ணனும் பலராமனும் ஆதிசேஷனாகவும் நாராயணனாகவும் தண்ணீருக்குள்ள காட்சி கொடுத்தார்கள். பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். அது அக்ரூர் காட்டுன்னு பேர். சம்யமன தீர்த்தம்னு ஒரு இடம், நாகதீர்த்தம்னு தெரிவிப்பார்கள். அந்த இடத்துல தான் மதுரையிலிருந்து புறப்பட்ட வசுதேவர் தண்ணீருக்குள்ள இறங்கி நேர கடந்து போய் கோகுலத்தை சென்றடைந்தார். மதுரையும் கோகுலமும் ரொம்ப தள்ளி கிடையாது. யமுனா நதிக்கு இந்த பக்கம் மதுரை, கிழக்கு பக்கம் கோகுலம். நேர கிராஸ் பண்ணா கோகுலம் வந்துடும். அந்த சம்யமன தீர்த்தம் வழியாகத்தான் இறங்கி சென்றாராம். இப்படி யமுனை நதி கரைதோறும் பெருமைகள் உள்ளன, கதைகள் உள்ளன. அது இந்த நதிக்கு இருக்கக்கூடிய பெருமை. அந்த நதியினுடைய கரையிலேதான் மதுரா என்கிற அழகான இந்த நகரமும் அமைந்துள்ளது. அந்த மதுரையிலே கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய இடம் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மபூமி என்று வழங்கப்படுகிறது. பார்க்கும்போதே நமக்கு உடலை சிலிர்க்க வைக்கக்கூடிய இடம். உள்ள நுழையும் போது அழகான பெரிய தோரண வாயில், அந்த வாசலுக்கு மேலே கீதாச்சாரியனாக அர்ஜுனனோடு தேரிலே கண்ணன் அமர்ந்திருக்கிற சிற்பம் இருக்கிறது. அதை தாண்டி உள்ள நோக்கி போனோம், ஒரு பெரிய மண்டபம். பல ஆயிரம் பேர் அமர்ந்து அந்த இடத்துல கண்ணனுடைய பற்றி பேசி பஜனை செய்து நாமசங்கீர்த்தனம் செய்யலாம். அதுக்கான பெரிய மண்டபம். அங்கிருந்து நிறைய ஒரு 20-30 படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும். ஏறி போனோம் என்றால் இப்படி உள்ள போனால் கடைசியில் ஒரு சின்ன அறைக்கு வருகிறோம். அந்த அறைதான் சிறைச்சாலை. அங்குதான் தேவகிக்கு வசுதேவருக்கும் கண்ணன் பிறந்தான். ஜாதோசி தேவதேவேஷ சங்கசக்கர கதாதர. கண்ணன் பிறந்தவுடனே 2, 18, 20 எல்லா பற்களும் தெரியும்படிக்கு நன்னா சிரித்தாராம். என்ன இவ்வளவு ஆனந்தம்னால், ஜாதோசி பிறந்து விட்டோம்னு கண்ணனுக்கு அவ்வளவு ஆனந்தமா. வைகுந்தியத்திலே இருந்திருந்து அவருக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இந்த உலகத்தில் பிறக்கணும்னு ஆசையோடு வந்தாரா, பிறந்த உடனே கண்ணனுக்கு ஆனந்தம். அந்த சிரிப்பு தோன்ற சிரிச்சாராம். அதை பார்த்து வசுதேவர் பாடுகிறார், ஜாதோசி நீயும் பிறந்து விட்டாயே. பிறப்பே இல்லாதவன் பகவான் நாராயணன் வேதங்கள் சொல்லுகின்றன. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, பிறப்பில் பல்பிறவி பெருமான், பிறப்பே கிடையாதுன்னு வேதமெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பகவான் நமக்காக பிறந்தார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன என்று கண்ணன் பகவத்கீதையில் தெரிவிக்கிறார். என்னுடைய பிறவியும் ஆச்சரியமானது, நான் செய்த செயல்களும் ஆச்சரியமானவை. அதை ஒருவன் தெரிந்து கொண்டான் என்றால் அவன் இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டாம் என்று கண்ணனுடைய கூற்று. அப்ப பகவான் நமக்காக பிறந்தார்னு உணர்ந்தோம் என்றால் இனி நாம உலகத்தில் பிறக்க வேண்டிய தேவையே கிடையாது. கண்ணன் தேவகியினிடத்திலே பால் குடித்தான்னு கேள்விப்பட்டோம்னால் நாம இனிமே பிறந்து பால் குடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. கண்ணன் பிறந்தவுடனே வசுதேவர் தேவகி கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் அருந்து விழுந்தனவாம். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்படி கண்ணன் பிறந்தால் விலங்குகள் அறுபடுகின்றன. வசுதேவருடைய விலங்கு மட்டும் கிடையாது, நமக்கும் விலங்கு இருக்கிறது. சம்சாரம், கர்மங்கள், பாப புண்ணியங்கள், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய விலங்கு. இந்த விலங்கையும் கண்ணன் தான் அறுத்து தருகிறான். அது எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது இந்த சிறைச்சாலையினுடைய அறை. இந்த சிறைச்சாலையில் தான் கண்ணனை பெற்றெடுத்தார். மனசால ஆசைப்பட்டாராம். 10,000 பேருக்கு 10,000 பசுமாடுகளை 10,000 தங்க கம்பளிகளால் போர்த்தி நான் தானம் கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு சக்கரை கொடுக்கறது கூட அவர்கிட்ட பணங்காசு கிடையாது.
சிறைச்சாலையில் பக்கத்தில் ஒருத்தருக்கு சக்கரை கொடுத்து நல்ல செய்தி கூட சொல்ல முடியாது. ஆனால் மனசார தானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் வசுதேவர். அப்படி பகவான் வந்து தோன்றிய இடம். அங்கே போனோம்னா அழகான ஒரு மேடை இருக்கும். மேடைக்கு மேலே பெருசாக மூர்த்தி எல்லாம் கிடையாது. இந்த ஊர் மதுரைக்குன்னு பார்த்தால் புராணங்களில் கோவர்தனேசன், பாலகிருஷ்ணன் என்கிற 2 திருநாமங்களோடு நின்ற திருக்கோலத்தில் பெருமானுடைய விக்கிரகம் இருக்கிறதுன்னு புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த கோவில் எங்கே இருக்கோ எதுவோ நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கும் ஜன்மபூமியில் கண்ணனுடைய ஒரு சித்திரம் இருக்கிறது. சின்ன கண்ணன், குழந்தை கண்ணன், வாயெல்லாம் நன்னா புடச்சுன்னு இருக்கும், கண்ணை 2 பெருசாக இருக்கும், கண்கள் மலர்ந்து, அது என்ன சோகத்தோடு பார்க்கிறாரா, சிரிப்போடு பார்க்கிறாரா, நம்மளை அரவணைக்கிறதுக்காக பார்க்கிறாரா, என்ன பார்க்கிறாருன்னு சொல்லவே முடியாது. நின்று அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் விடமாட்டா. போகணும்னு அடுத்த ஆட்கள் பின்னாடி வரப்போறா அனுப்பி விடுவார்கள். அந்த இடத்துல இருக்கிறச்சே நமக்கு ஒரு எண்ணம் பிறக்க வேண்டும். ஐயோ, எங்கெங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிறேனே, எனக்காக என் உஜ்ஜீவனத்துக்காக பரம்பொருள் வந்து பிறந்த இடம். அதுவும் அவர் பிறந்தார்னா எப்படி கொண்டாடி இருக்க வேண்டும். அயோத்தியில் ராமன் பிறந்த போது ஓஹோன்னு கொண்டாட்டம். கண்ணன் பிறந்தபோது ஒருத்தர் கொண்டாடவில்லை. கண்ணன் வைகுந்தத்துக்கு போகும்போதும் ஒருத்தரும் கூடவில்லை. ராமருக்கு அப்படி கிடையாது. பிறக்கும் போதும் அயோத்தியே கொண்டாடியது. வைகுந்தத்துக்கு போகும்போதும் அயோத்தி மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு போனார். கண்ணனுக்கு 2 இடத்திலும் தனிமை. பிறக்கும் போதும் தாய் தந்தையரை தவிர ஒருத்தர் கூட கிடையாது. வைகுந்தத்துக்கு பிராபாச கஷேத்திரத்தில் போகும்போதும் ஒருத்தர் கூட கிடையாது. இப்படி பகவான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்தனோடு புக்கு எனது ஆவியை நின்னு உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகோல் சேருவதுவே. நமக்கு என்ன எண்ண வரணுமோ ஆழ்வார் அப்படியே பாடி வச்சுட்டு போயிட்டார். பிறந்தவாறு இப்படியா ஒரு குழந்தையா பகவான் வந்து பிறக்க வேண்டும். வளர்ந்தவாறு அன்னைக்கு ராத்திரி கூட இருக்க முடியாமையா வேறு ஒரு வீட்டில் போய் வாழ வேண்டும். பெரிய பாரதம் கை செய்து 5 பேர் பாண்டவர்களிடத்தில் இருந்த அன்பு, அந்த ஒரு அன்புக்காக எத்தனை காரியங்களை கண்ணன் செய்து காட்டிருக்கிறார். யுத்தத்தையே நடத்தி கொடுத்தார். சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்து கொடுத்தார். ஒவ்வொருத்தரையும் துரோணரை கொல்லணும்னா அதுக்கு ஒரு வழி, பீஷ்மரை கொல்லணும்னா அதுக்கு ஒரு வழி, இப்படி ஒவ்வொருத்தர் ஜெயதிரதனுக்கு ஒரு வழி, அனைத்தையும் தானே செய்து போன மாயங்களும் கடைசியில் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போனதும் ஆச்சரியமான செயல். இது ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது எனது ஊடு புக்கு எனது ஆவியை நின்று உருக்கி உண்கின்ற என் எலும்பையெல்லாம் என்னமோ பண்றது. என் ஆத்மாவார இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகொள் சேருவதுவே. என்னை அடைவதற்காக நீ வந்து பிறந்து விட்டாய். இப்ப எனக்கு உன்னை அடையணும்னு ஆசையாக இருக்கிறது. எப்போது என்னை உன் திருவடிகளில் சேர்த்து கொள்வாய், எப்போது வைகுந்தம் கொடுப்பாய்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதெல்லாம் நமக்கும் மனசில் ஓடணுமோ இல்லையோ. இந்த இடத்துக்கு போனால்தான் அந்த நன்றி. பகவான் எப்பேற்பட்டவர் நமக்காக வந்து பிறந்தார். 10 ஆண்டுகள் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் அன்னர் புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும். பெற்ற தாய் எவ்வளவு வருத்தத்தில் அழுதிருப்பா. பிறந்த குழந்தைய 2 நிமிஷம் பார்த்துருக்கலாம். உடனே வசுதேவர் தூக்கினார், தலையில வச்சார், அக்கறைக்கு போய் கோகுலத்தில் விட்டுட்டார். அதான் ஆழ்வார் பாடுறார், வேண்டி தேவர் இறக்க. தேவர்கள் பிரார்த்தித்ததற்காக பகவான் வந்து பிறக்கிறார். வேண்டி பிறந்தாராம். ஏனோ தானோ தலையெழுத்துன்னு பகவான் வந்து பிறக்கவில்லை. ஆசையோடு வந்து பிறந்தார். தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு, அந்த இருட்டோடு இருட்டாக அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும். பெத்தன்னைக்கு குழந்தையாரனா நான் தாய் நடத்துன்னு பிரிப்பார்களா? தாய் புலம்ப கண்ணன் புறப்பட்டு போனார். காண்டலின்னி வளர்ந்து யார் கண்ணிலும் படாமல் அங்க ஒளிந்து கோகுலத்திலே வளர்ந்தார். கஞ்சனை துஞ்சவஞ்சம் செய்ததும் திரும்ப மதுரைக்கு வந்து ஒரு நாள் 10 வயதான போது கம்சனை கொன்னார். ஈண்டு நான் அலற்ற பெற்றேன். சுவாமி, இது எதையுமே நாங்கள் சேவிக்கலையே சுவாமி, என்னைக்கோ கிருஷ்ணாவதாரம் நடந்தது, இதனால எனக்கு என்ன பயன், நான் எப்படி கண்ணனோடு தொடர்புபடுவதுனால் ஆழ்வார் தெரிவிக்கிறார், நீ அன்னைக்கு இருக்க வேண்டாம், இதெல்லாம் பார்த்துருக்க வேண்டாம். ஈண்டு நான் அலற்ற பெற்றேன். வாயார அழுது பாடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ இல்லையோ, எனக்கு என்ன இகருள்ளதே, எனக்கு என்ன குறை வச்சிருக்கார் பெருமாள், அது எதையுமே நான் பார்க்காமல் போனாலும் இன்னைக்கு அவர் பிறந்தார் நான் பாடுறேனோ இல்லையோ, அவர் வளர்ந்ததை நினைச்சா எனக்கு கண்ணில் கண்ணீர் வருகிறதோ இல்லையோ, அவர் பண்ண உதவியை நினைச்சு அவர் அடையணும்னு ஆசைப்படுகிறேனோ இல்லையோ, இதுக்கு மேல பகவான் ஒரு அனுகிரகமே பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று ஆழ்வார் பாடிக்கொள்ளுகிறார். அப்பேற்பட்ட கண்ணனுடைய ஜென்மஸ்தானம் ராம ஜென்மபூமி ஒரு பக்கம் ஓஹோன்னு இருக்கிறது. கிருஷ்ண ஜென்மபூமி அவ்வளவு பெரிய பட்டாட்டோபம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணன் என்ன சின்ன இடப்புள்ள சிறைச்சாலையிலே பிறந்தான். அப்படி மறைத்து கண்ணனுடைய இடத்தை ஜென்மபூமியை நாமும் சேவித்துக் கொள்ளலாம். இன்னும் பல இடங்கள் இங்கு தரிசிப்பதற்கு இருக்கின்றன. என்ன விவரங்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.